8ஆம் வகுப்பு இயல் 4 கல்வி கரையில. ஸோ இந்த இயலில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். கல்வி அழகே அழகு. மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் என்பது கல்வி. ஸோ அதை பற்றி தான் நீதிநெறி விளக்கப்பாடுகள் சொல்லுது. அப்போ மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்கப்பாடுகள் ஒன்று அறிவோம்ன்றாங்க. ஸோ இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி பற்றி சொல்லிப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இது மனப்படப்பட்டு கற்றோருக்கு கல்வி நல்லனே கலன் நல்லால். ஸோ முதல் லைனையும் கடைசி லைனையும் பார்த்துக்குங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு இருந்தால் குமரகுருபரர். ஸோ இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, கல்வி கற்றவங்களுக்கு கல்வி அழகே அழகு. ஸோ பிற அணிகலன்கள் அவங்களுக்கு தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு கல்வி அழகே அழகு, பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கல்வியே அழகு. ஸோ மேக்கப்போ இல்லை வேறு நெக்லஸ் எதுனாலும் அணிகலன்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து நூல்வெளி குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு. இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிற்றிலக்கியங்கள் நிறைய படைச்சிருக்காரு. ஸோ சிற்றிலக்கியங்கள் நிறையா இவர் எழுதியிருக்காரு. கந்தரு கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். கந்தரு கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதெல்லாமே இவர் எழுதின நூல். அடுத்து மக்களுக்கு வாழ்வின் தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவது நீதிநெறி விளக்கம். ஸோ மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான நீதிகள், ஜஸ்டிஸ், அதை சுட்டி காட்டுறது தான் நீதிநெறி விளக்கம். கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. அப்போ நீதிநெறி விளக்கத்தில் 102 வெண்பா இருக்குது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து. இதில் 13ஆம் பாட்டு இது நமக்கு தேவையில்லை. அப்போ கல்வி அழகே அழகு இது நீதிநெறி விளக்கம். ஸோ நீதிநெறி விளக்கத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இது மொத்தம் 102 வெண்பா. இதை பற்றி சொல்லணும்னா இது எழுதுனது குமரகுருபரர். இவர் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து இவரோட புக்ஸு சிலது இருக்குது. கந்தர கல்வெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம் இதெல்லாமே இவர் எழுதுனது. அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்னா திருவாரூர் மும்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், திருவாரூர் மும்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதெல்லாத்தையும் இவர் எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பார். இதை நம்ம 9th and 10th நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நாலடியார் கல்வி கரையில் கற்போர் நாள் சில ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ கல்வி கரையில் கற்போர் நாள் சில நாலடியார். இந்த பாட்டை கொடுத்துட்டு எந்த நூலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நாலடியார். அடுத்த பாட்டு புத்தியை திட்டு. இது எழுதுனது ஆலங்குடி சோமு. இவர் சிவகங்கையை சேர்ந்தவர். இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அப்போ அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. கத்தையை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு. ஸோ எழுதுனது ஆலங்குடி சோமு. சொல்லும் பொருள்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தடம்னா அடையாளம், அகம்பாவனா செருக்கு. ஆலங்குடி சோமு இவர் திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊர் அப்படின்னா சிவகங்கையில் ஆலங்குடி. அடுத்து தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். அடுத்து பல்துறை கல்வி. ஸோ இந்த பல்துறை கல்விங்கிறது திருவிக கல்யாணசுந்தரம். ஸோ திருவாரூர் விருதாச்சலம் கல்யாணசுந்தரம் அந்த திருவிக அவர் எழுதின இளமை விருந்து அப்படின்ற புக்கிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த ஏட்டுக்கல்வி, தாய்மொழி கல்வி அதோட முக்கியம், அப்புறம் தமிழ் வழி கல்வி, அடுத்து காப்பிய கல்வி, இயற்கை கல்வி, இசைக்கல்வி அண்டு நாடக கல்வி, அறிவியல் கல்வி. ஸோ இந்த ஒவ்வொரு எஜுகேஷனும் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ அதனால் நமக்கு என்ன யூஸு, அதை நமக்கு ஏன் இம்பார்ட்டன் தரணும், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன் தரக்கூடாது, இது எல்லாத்தையுமே திருவிக சொல்லியிருப்பார். திருவிகாவை தமிழ் தென்றல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நூல் வெளியில் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸை பாருங்கள். மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி. ஸோ நமக்கும் விலங்குக்கும் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறது எஜுகேஷன். திருவிக கல்வி சீர்திருத்தங்களின் சிந்தனைகளை அறிவோம். ஸோ திருவிக எழுதுன என்னென்ன சொல்லிக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. இளமையில் கல் அப்படிங்கிறது முதுமொழி. அடுத்து ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வியும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ
புக் எஜுகேஷனோட சேர்த்து தொழிற்கல்வியும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தாய்மொழி கல்வியில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தாய்மொழி தான் தரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற லாங்குவேஜுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் தாய்மொழியிலேயே கொண்டது. ஸோ தாய்நாடு தாய்மொழி இந்த மாதிரி எது வந்தாலும் திருவிக்கா பகல் எழுதிங்க திருவிக்கா. ஸோ அப்படியும் கேட்கலாம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும். ஸோ எஜுகேஷன் கல்விங்கிறது வெறும் சம்பாதிக்க மட்டும் இல்லை, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிப்பதான் கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இந்த விஜயலட்சுமி பண்டிட் இவங்க யாருன்னா ஐநா சபையோட முதல் பெண் தலைவர். இப்போ ஐநா சபையோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து வாழ்விற்கு உரிய இன்பத்துறைகள் காவி என்பதும் ஒன்று. ஸோ வாழ்விற்கு உரிய இன்பத்துறைகளில் காவி என்பதும் ஒன்று. இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இயற்கை ஓவியம் என குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் 10 பாட்டு. எனக்கு கூறியவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இதை நீங்கள் பொறுத்துக்கு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலம்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வு இல்லம்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை, இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை, இயற்கை தவம்னா சிந்தாமணி, இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம், இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை இறையருள்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி. திரும்ப பார்க்கலாம். ஸோ எப்படி ஞாபகம் அப்படின்னா இயற்கை ஓவியம் 10 பாட்டு. ஸோ இயற்கையாக ஒரு ஓவியத்துக்கு 10 ரூபா தராங்க ஞாபகம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. ஸோ ஒரு கலம்னா பாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு களத்தில் கலித்தொகை இருக்குது. அடுத்து இயற்கை வாழ்வில்லம். ஸோ இல்லத்துக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை வச்சுருப்போம் ஞாபகம் வச்சுக்கலாம், திருக்குறள். அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையம். ஸோ ஒரு நிலையம், அந்த நிலையம் 2 நிலையம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கலாம், இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து இயற்கை தவம்னா சிந்தாமணி. ஸோ தவமாக இருக்கிறவங்க சிந்தாமல் அதை கொண்டு வரணும், அதுதான் தவம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். ஸோ கம்பர் பரிணாமமாக இருக்காரு ஞாபகம் வச்சுக்கலாம், கம்பராமாயணம் பரிணாமம். இயற்கை அன்பு பெரிய புராணம், நம்மளோட அன்பு ரொம்ப பெரியதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இயற்கை அன்புனா பெரிய புராணம். அடுத்து இயற்கை இறை அருள்னா தேவார திருவாசக திருவாய்மொழி. இந்த 3மே கடவுளை பற்றின பாடல்கள். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை இறை அருள்னா தேவாரம் திருவாசக திருவாய்மொழி. ஸோ இப்படி சொன்னது யார் அப்படின்னா தமிழ் தென்றல் என அழைக்கப்படும் திருவிக்கா கல்யாண சுந்தரனார். அடுத்து இயற்கை கல்வி இதெல்லாமே கதை மாதிரி தான் இருக்கும், சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள். இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிலார், கம்பர், பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர். ஸோ நார்மலாக இயற்கை நடக்கிறத எவ்வளோ அழகாக அவங்களோட லெட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு திருவிக்கா சொல்கிறார். யாருன்னா இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிலார், கம்பர், பரஞ்சோதி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இளங்கோ எழுதின சிலப்பதிகாரம். ஸோ அதில் இந்த கொடி ஆடுறத வாரல், ஸோ வராதிங்க அப்படின்ட்டு நார்மலாக இயற்கை நடக்கிறத தன்னோட குறிப்பை ஏற்றி தற்குறிப்பேற்றணின்னு நம்ம பார்த்தோம் போனதற்கே. ஸோ அந்த தற்குறிப்பேற்றணி நார்மல் நடக்கிறதே இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி யோசிச்சு அதை எழுதியிருக்காரு. அதுதான் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கின்றனர் அப்படின்ட்டு திருவிக்கா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சின்ன எடுத்துக்காட்டு தான். அடுத்து தெரிந்து கொள்வோம். பாக்ஸு தெரிந்து கொள்வோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நூல்வெளி, அதை ஃபஸ்ட்டு படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதிகமாக ஸ்கோர்ஸ் எடுக்கலாம். ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதனும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். கல்வி எஜுகேஷன், கல்வி என்பது ஒரு வளர்ச்சி வாயில்னு சொல்கிறாரு. யாருன்னா குலோத்துங்கன். அடுத்து நாடகக்கல்வி வாழ்விற்கு வேண்டா அப்படின்னு நான் கூறுவேன் அப்படின்னா என்ன திருவிக்கா சொல்கிறாரு. அப்போ திருவிக்கா என்ன சொல்கிறாரு, நாடகக்கல்வி நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. ஸோ உலக வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதீகம்,
மின்சாரம், நம்மை சுற்றியுள்ள செடி கொடி, பறவை, விலங்கு முதலியவற்றின் இயல், கோளின் இயக்கம், கணிதம், அகத்திணை இதெல்லாமே அறிவியல் கலையில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு திருவிக்கா. நூல்வழி திருவிக்கா அப்படின்னா திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரனார். இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபட்டவர். தொழிலாளர் நலன் கொஞ்சம் முக்கியம். அப்போ தொழிலாளர் நலனுக்காக ஈடுபட்ட யாருன்னு கேட்கலாம், திருவிக்கா. சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல் என்ற அடைமொழி அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம், திருவி கல்யாண சுந்தரம். அடுத்து இவரோட மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. அடுத்து இவரோட இளமை விருந்து அப்படின்ற புக்கில் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இளமை விருந்துற புக்கில் தான் இந்த பல்துறை கல்வி அப்படின்ற டாப்பிக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்றக்குடி பிறத்தல், ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்ற புக்கில் இருந்து ஆன்றக்குடி பிறத்தல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள்லேருந்து ஆன்றக்குடி பிறத்தல் கொடுத்துருக்காங்க. எழுதுனது யாருன்னா குப்புசாமி. இவர் யாருன்னா தொடக்க கல்வியோட HM தலைமை ஆசிரியர். அடுத்து இவரை பற்றி சொன்னால், இவர் எழுதின வேறு நூல் ஜெயகாந்தனோட ஃப்ரெண்டு இவர். ஸோ ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படின்ட்டு ஒரு புக்கில் இருப்பார். இது துணைப்பாடம் தான். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதுமானது. இதில் இந்த ஒரே ஒரு குறள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதில் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும். ஆன்ற குடிப்பிறத்தல் அப்போ சிறந்த குடிங்கிற பேர் நீ ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீ உன்னோட குடியிலே ஒரு சிறந்து விளங்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து நூல்வெளியில் பீசா குப்புசாமி. ஸோ இவர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற நூலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற நூலில் நமக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கணம், வேற்றுமை. ஸோ வேற்றுமையில் பாருங்கள், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள் என்கிறோம். அந்த பெயர் சொல்ல இணைக்கப்படுற அந்த அசைகள் வேற்றுமை உறுப்புன்னு சொல்கிறோம். சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக, இந்த பாக்ஸை பாருங்கள், சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவதுண்டு. அப்போ முழு சொல்லே வெறும் சும்மா உறுப்பு போன்ற அந்த மாதிரி உறுப்பு வராமல் அந்த முழு சொல்லே வேற்றுமை உறுப்பாக வரும். ஸோ அப்படி வந்தால் அது சொல்லுறுப்புகள். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உறுப்பாக வந்துள்ளது. ஸோ ஆள் என்பது வேற்றுமை உறுப்பாக வந்திருக்கு. ஓவியர் தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு அப்படிங்கிறது சொல்லுறுப்பாக வந்திருக்கு. ரெண்டையும் பாருங்கள். ஓவிய தூரிகையால் அந்த இடத்துல ஆளுங்கிறது ஒரு வேற்றுமை உறுப்பு. இதுவே ஓவிய தூரிகை கொண்டு அதில் கொண்டுங்கிறது சொல் உறுப்பு. ரெண்டுமே சேம் மீனிங். பட் அந்த ஆள் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு, கொண்டு அப்படிங்கிறது சொல்லுறுப்பு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற்றுமையின் வகைகள் மொத்தம் 8. இதில் ஃபஸ்ட்டு வேற்றுமை அப்புறம் 8ஆம் வேற்றுமை இந்த ரெண்டுமே உறுப்பு இல்லை. மொத்தம் 8 வகை. இதில் முதல் வேற்றுமை 2ஆம் வேற்றுமைக்கு முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை. மற்ற எல்லாமே ஐ ஆள் கூயின் அதுக்கண். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐ ஆள் கூயின் அதுக்கண். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தெரிந்து கொள்ளும் இதை பாருங்கள். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர் என்போம். ஸோ வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள தொடர் தான் வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. ஸோ ஓப்பனாக வெளிப்படையாக வந்துச்சுன்னா வேற்றுமை தொடர். இதுவே மறைஞ்சு தொக்கி வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை. அதனால தான் அதை வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்து முதல் வேற்றுமை இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை. எழுதிக்கங்க, எழுவாய் வேற்றுமை. எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். பாவை வந்தால். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை ஆகியவை இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுதான் எழுவாய் வேற்றுமை. அப்போ முதல் வேற்றுமையோட இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை. இதுக்கு எடுத்துக்காட்டு பாவை வந்தால். அதுக்கப்புறம் டெஃபினிஷன் பார்த்தாவே போதும். ஸோ அதிகமாக இப்படி தான் கேட்பாங்க. இப்போ எழுவாய் வேற்றுமை அழைக்கப்படும் வேற்றுமை எது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி டெஃபினிஷன் கேட்க மாட்டாங்க. அடுத்து எடுத்துக்காட்டு கேட்பாங்க. பாவை வந்தால் என்பது எவ்வகை வேற்றுமை அப்படி கேட்பாங்க. அடுத்து இரண்டாம் வேற்றுமை இதை செய்யப்படும் பொருள் வேற்றுமை சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை சொல்லுவோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெயரை
செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்ன கூறுகிறோம். இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும். ஸோ இரண்டாம் வேற்றுமைங்கிறது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 பொருட்களும் வரும். இதெல்லாமே இரண்டாம் வேற்றுமை தான். அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினார். ஸோ கல்லணை கட்டப்படுது, ஒரு இதை உருவாக்குறாங்க. ஸோ ஆக்கல். அடுத்து பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை தான். கல்லணையை ஐ, கலை ஐ, ஐ, பதவியை, உயிரை, பெரும் புகழை. ஸோ ஐ அப்படின்னு வந்திருக்கு. ஐன்னு வந்தாவே இரண்டாம் வேற்றுமை தான். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அழித்தல். அடுத்து கோவலன் மதுரை அடைந்தான். ஸோ அடைதல். காமராஜர் பதவியை துறந்தார். ஸோ நீக்கிட்டாங்க. நீக்குதல். அவரே நீங்கிட்டார். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஸோ அதை ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ ஒத்தல். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஸோ உடைமை. இந்த மாதிரி வர்றது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை. அடுத்து மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்குரிய உறுப்புகள். அப்போ ஆள்னு பார்த்தோமா. ஸோ ஆளோடு சேர்ந்து ஆள், ஆண், ஒடு, ஓடுன்னு 4மே இருக்கும். ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கர்த்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருட்கள் வரும். கருவி பொருளில் முதற் கருவி, துணை கருவி 2ஆக பிரிக்கிறோம். ஸோ ஆள், ஆணுங்கிறது கருவி, கருத்தால் வரும். இந்த கருவியிலே 2 வகை இருக்குது, முதற் கருவி, துணை கருவி. இந்த எடுத்துக்காட்டுப்பட்ட நமக்கு புரியும். ஸோ மரத்தால் சிலை செய்தான். ஸோ மரங்கிறது ஒரு பிரைமரி, அதனால் இது முதற் கருவி. உளியால் சிலை செய்தான். உளிங்கிறது ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இது துணை கருவி, அவ்வளோதான். அதே மாதிரி கர்த்தா பொருள் ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தான்னு 2 வகை இருக்குது. ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா. எடுத்துக்காட்டு பாருங்கள். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னா கரிகாலன் கட்ட மாட்டார், அவர் சொல்லி மற்ற எல்லாரும் கொத்தனார் எல்லாருமே சேர்ந்து கட்டுவாங்க. ஸோ இது ஏவுதல், அது ஏவுதல் கர்த்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதில் இவரே இயற்றிடுவார். ஸோ இது இயற்றுதல் கர்த்தா, அவ்வளோதான். அப்போ ஆண் எனும் உருபு பெரும்பாலும் செயல் வழக்கில் இடம்பெறும். புறத்தூய்மை நீரான் அமையும். அப்போ புறத்தூய்மை நீரான் அமையும். இது என்ன வேற்றுமைன்னு கேட்பாங்க, மூன்றாம் வேற்றுமை. அப்போ ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செயல் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு புறத்தூய்மை நீரான் அமையும். இந்த புறத்தூய்மை நீரான் அமையுங்கிறது மூன்றாம் வேற்றுமை. அடுத்து ஒடு, ஓடு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். அப்போ ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் இது உடற்நிகழ்ச்சி பொருளில் வரும். அப்போ ஒடும், ஓடும் உடற்நிகழ்ச்சி பொருளில் வரும். இப்போ தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், இதெல்லாமே உடற்நிகழ்ச்சியில் வரும். அடுத்து நான்காம் வேற்றுமை கு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பல பேர்கள் வரும். இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்கள். நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இப்போ கூலிக்கு ஆக. ஸோ இது நான்காம் வேற்றுமை. அடுத்து கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. முல்லைக்கு, அதே மனிதனுக்கு, நண்பருக்கு, கவிதைக்கு, தயிருக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு, செங்குட்டுவனுக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஐயால் கு அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை. ஸோ அதுதான் நான்காம் வேற்றுமை. ஃபஸ்ட்டு கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பாடி. ஸோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு, கொடையாக கொடுத்துருக்காரு, அதனால் அது கொடை. புகை மனிதனுக்கு பகை. இது பகையை பற்றி சொல்லுது. கபிலருக்கு நண்பர் பரணர். இது நட்பை பற்றி சொல்லுது. கவிதைக்கு அழகு கற்பனை. இது தகுதியை பற்றி சொல்லுது. தயிருக்கு பால் வாங்கினான். அதுக்கு பதிலாக ஸோ அதுவாதல். அதே மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அப்படின்னா அந்த தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு பாடுபட்டார். ஸோ பொருட்டு. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ அப்படிங்கிறது என்ன முறை அப்படின்னு சொல்கிறாங்க, தம்பி அப்படின்ற முறை. ஸோ முறை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னா அதோட எல்லையை சொல்கிறாங்க. கிழக்கு பக்கம் வங்கக்கடல், மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம் சொல்லிட்டு அந்த எல்லையை சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை இல், இன் ஆகிய ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருட்கள் வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே ஐந்தாம் வேற்றுமை. தலையின் இழிந்த மயிர். இது நீங்கள், தலையிலேருந்து நம்ம முடி கீழே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள். பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னா பாம்பு கலரில் ஒரு குட்டி இருக்குது அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க, ஒப்பு. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இது எல்லையை குறிக்குது. சிலேடை பாடுவது வல்லவர் கார்மேகம், புலவர் காலமேகம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலமேகம். இது ஏதுவை குறிக்குது. அடுத்து ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ. இந்த மூணுமே ஆறாம் வேற்றுமையோட உறுப்பு. பட் இதில் இந்த ஆது, ஆ இருக்குல்ல, இந்த ரெண்டுமே இக்காலத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னா இது உரிமை பொருளில் மட்டும்தான் வரும். ஸோ ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் மட்டும்தான் வரும், அல்லது கிழமை பொருளில் மட்டும் வரும். உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள். அடுத்து
இதுக்கு எடுத்துக்காட்டு ராமனது வில் நண்பனது கை. ஸோ அதுன்னு வந்திருக்கா, ராமன் அதுன்னு வந்திருக்கா, நண்பன் அது. ஸோ அவ்வளோதான். அதுன்னு வந்தாவே 6ஆம் வேற்றுமை. அடுத்து 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைனா கண். இதை மேல் கீழ் கால் இல் இடம் ஆகிய உறுப்புகள் வரும். ஸோ கண்ணோட சேர்த்து மேல் கீழ் கால் இல் இடம் ஆகிய இடத்துலையும் வரும். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் 7ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. ஸோ கண் வந்திருக்கா, ஸோ கண் வந்தாவே 7ஆம் வேற்றுமை. அடுத்து இந்த இடத்துல இந்த பாக்ஸை பாருங்கள். இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். ஸோ இல்லுங்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது. இது 5ஆம் வேற்றுமையில் வரும், 7ஆம் வேற்றுமையில் வரும். அதே மாதிரி நீங்கள் பொருள் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருள் வந்தால் 7ஆம் வேற்றுமை. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அப்படின்ற பொருள் வந்துச்சுன்னா, அதாவது தலையின் இழிந்த மயிர். ஸோ இதில் இந்த மயிர் முடிங்கிறது நீங்குதா, ஸோ நீங்கள் பொருள் வந்தால் இது 5ஆம் வேற்றுமை. இதுவே இடப்பொருள் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை. அவ்வளோதான். அடுத்து 8ஆம் வேற்றுமை விழிப்பொருள் வரும். ஸோ இதை விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம். படக்கை பெயரை முன்னிலைப்படுத்தி பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமை. அப்போ படக்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம். ஸோ இதை எடுத்துக்காட்டு அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு சொல்கிறோம். அண்ணனை அண்ணா என்றும், புலவரை புலவரே அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே 8ஆம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வேற்றுமையும் அதோட உறுப்பு சொல்லுறுப்பு பொருளையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமைக்கு எதுவுமே இல்லை. 2ஆம் வேற்றுமை ஐ. 3ஆம் வேற்றுமை ஆள். ஆளோடு சேர்த்து ஆண் ஒடு ஓடுன்னு இருக்குது. 4ஆம் வேற்றுமை கு. 5ஆம் வேற்றுமை இல் இன். 6ஆம் வேற்றுமை அது ஆது ஆ. அடுத்து 7ஆம் வேற்றுமை கண். 8ஆம் வேற்றுமை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் இல்லையா, ஐ ஆள் கு இன் அது கண். ஸோ இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஐ ஆள் கு இன் அது கண். அடுத்து ஆள் கூட சேர்ந்து ஆண் ஒடு ஓடுன்னு இருக்குது. கு ஒன்று மட்டும் தான் இருக்குது. இன்னோட சேர்த்து இல்லும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆது ஆ இருக்குது. அடுத்து கண். ஸோ எல்லாமே இதோட உறுப்பு. உறுப்பு. அடுத்து சொல்லுறுப்பு பார்க்க போகிறோம். முதல் வேற்றுமைக்கு ஆனவன் ஆவான் ஆகின்றான் வரும். 2ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை. 3ஆம் வேற்றுமைக்கோட உறுப்பு கொண்டு வைத்து உடன் கூட. அடுத்து 4ஆம் வேற்றுமைக்கு ஆக பொருட்டு நிமித்தம். 4ஆம் வேற்றுமைக்கு ஆக பொருட்டு நிமித்தம். 5ஆம் வேற்றுமைக்கு இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். 5ஆம் வேற்றுமைக்கு இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். அடுத்து 6ஆம் வேற்றுமை உடைய. 8ஆம் வேற்றுமைக்கு இல்லை, 7ஆம் வேற்றுமைக்கு இல்லை. அடுத்து பொருள் பார்க்க போகிறோம். முதல் வேற்றுமைக்கு பயனில்லை ஏற்றல். 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. செய்யப்படும் பொருள் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை. அப்போ 2ஆம் வேற்றுமை செய்யப்படும் பொருள். அடுத்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சினா 3ஆம் வேற்றுமை. கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. இதெல்லாமே 4ஆம் வேற்றுமை. கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. அடுத்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. இதெல்லாமே 5ஆம் வேற்றுமை. நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. இதெல்லாமே 5ஆம் வேற்றுமை. கிழமைங்கிறது 6ஆம் வேற்றுமை. இடம் காலங்கிறது 7ஆம் வேற்றுமை. கிழமை 6ஆம் வேற்றுமை. இடம் காலம் 7ஆம் வேற்றுமை. விழி அல்லது அழைத்தல்ங்கிறது 8ஆம் வேற்றுமை. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தையே எடுத்து இந்த பாக்ஸில் சுருக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்து இந்த புக் பை கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த இடத்துல பாருங்கள். உலக பெரும்புகளை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருக்குறள். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். அப்போ உலக பெரும்புகளை பெற்றுத்தந்த நூல் திருக்குறள். அடுத்து கார்புள்ளி. இந்த கார்புள்ளிங்கிறது எங்கெங்கே வரும்னு சொல்கிறாங்க. பொருட்களை எண்ணும் இடங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி என்ற இடத்துல இந்த காப்புள்ளி வரும். கடிதத்தின் விழிமுன் கார்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா. அடுத்து வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். பொலியன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அடுத்து மேற்கோள் குறிகளுக்குள்ள வரும். குழந்தை நிலாவை படுத்து நிலா நிலா ஓடிவா என்றது. அடுத்து முகவரியில் இறுதி சீர் நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். ஸோ இந்த ஆண்டாள், எண் 45, காமராசர் தெரு, திருவள்ளுவர், இந்த எல்லா இடத்துலையுமே கார்புள்ளி வரும். அடுத்து அரைப்புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அப்போ ஒரே எழுவாயில் பல தொடர் வந்துச்சுன்னா அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். அரைப்புள்ளி வந்திருக்கா. அடுத்து கனகவியாசருடன் போரிட்டான். அவ்வளோதான். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, உடன்படு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்படு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இந்த நல்லவன் வாழ்வான் இருக்கா, இது உடன்படு. அந்த இடத்துல அரைப்புள்ளி வந்திருக்கு. அடுத்து முக்காற்புள்ளி, சிறிய தலைப்பாலான தொகை சொல் இருக்குல்ல,
ஸோ முத்தமிழ், நான்கிசை, முச்சங்கம் இந்த மாதிரி வர எல்லாமே தொகைச்சொல். இந்த தொகைச்சொல்லில் முக்கார் புள்ளி வருமா? எடுத்துக்காட்டு பாருங்கள். முத்தமிழ் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ் இந்த மாதிரி இடத்துல காப்புள்ளி வரும். அடுத்து முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் முற்றுப்புள்ளி வந்துடும். அதேமாதிரி சொல் குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். சொல் குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். திருவிக்கா, மா, கா, ஆ, உ, ஓ, ந, நீ, பள்ளி. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே இந்த சொல்லோட குறுக்கம், அந்த குறுக்கத்தை காட்டுறதுக்காக முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பெழுத்தை எடுத்து முற்றுப்புள்ளி வரும். திருவி கல்யாண சுந்தரம். ஸோ அந்த இடத்துலையும் வரும். அதேமாதிரி நேத்து சுந்தர வடிவேலு இந்த இடத்துலையும் வரும். அடுத்து வினாக்குறியை பார்க்க போகிறோம். வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். சேக்கிழார் எழுதிய நூல். இந்த இடத்துல வினாக்குறி இடணும். அடுத்து வியப்புக்குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். ஸோ தமிழன் இனிமைதான் என்னே வியப்பு. பாம்புங்கிறது அச்சம். அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறது அவலம். ஸோ அழிதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் வரும். ஸோ நல்ல அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம், இலக்கண குறிப்பு வைப்பாங்க. நல்ல, ஸோ ஆன் வந்திருக்கு. ஆன் வந்தால் பெயரச்சம், பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல்னால குறிப்பு பெயரச்சம், ஒரு குறிப்பை சொல்கிறனால. கூட்டத்தின் தலைவர், இந்த இரட்டை மேற்கோள் வந்திருக்கா. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை, அதாவது அதுக்குள்ளே இன்னொன்று வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு இரட்டை மேற்கோள் போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்து வர்றதுக்கு ஒற்றை மேற்கோள் போட்டிருக்காங்க. தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். ஸோ இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் வரும். அடுத்து இரட்டை மேற்கோளுங்கிறது நேர்கூற்றுகளில் செயலில் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஸோ இந்த இடத்துல வரும். இந்த மாதிரியான இடத்துல இரட்டை மேற்கோள் வரும். நார்மலாக வர்றது இரட்டை மேற்கோள். இந்த இரட்டை மேற்கோளுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது கூட சேர்ந்து ஒற்றை மேற்கோள் வரும். அடுத்து இந்த இடத்துல வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னை நீங்கள் ஜெயிலில் வச்சா கூட நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பேன்னு நேரு சொல்கிறாரு. ஸோ பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என கூறியவர் யாருன்னு கேட்கலாம். நேரு. இந்த இயல் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இயல் பார்க்கலாம்.